ருக்கு 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 எனக்கு மாமா அப்படி அடிச்சு பிடிச்சிட்டு ஓடியாருங்க. ஒரு முக்கியமான விஷயம் பிள்ளை. இது வரைக்கும் நான் தான் சொல்லிருக்கீங்க, இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன விஷயம்? சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். சொல்லல, இப்ப தள்ளி வச்சிருவேன். தள்ளி வச்சிருவியா? சொல்றேன் புள்ளவ, இந்த முக்கியமான விஷயத்தை அம்மாட்ட மட்டும் சொல்லிடாத புள்ள. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். வந்துட்டீங்களா? வந்துட்டேன். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு கூட தான் வெக்கமா இருக்கு. என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? நான் ரொமான்ஸ்ல இருக்கிறப்ப என் தொண்டையில பல விதமான வாய்ஸ் எல்லாம் கலந்து கலந்து வரும். ஏன் பயமா? சேச்சே, அது என் டெக்னிக். டீடைல்ஸ் கேட்காத. சரி, முதல்ல கையை எடுங்க. அப்பா நல்லா இருக்கு. எப்ப வரணும் எங்க வரணும் தெரியாது. யூஸ்லெஸ் பீப்பிள். அந்த விஷயம் உங்களுக்கு சொல்லதான் அம்மா நீங்க கூட்டு வந்தாங்க. ஏண்டி, உன் வயசு என்ன இவர் வயசு என்ன? லவ் லெட்டர் எழுதி வர வச்சிருக்கே, அறிவு இருக்கா? வாயை மூடுங்க. லெட்டர் எழுதுனது இந்த கிழவனுக்கு இல்ல, உங்க மகனுக்கு. இது முதல்லயே தெரியும். அதனாலதான் பரீட்சை பண்ணலான்னு வந்தேன். கண்ணை பத்திட்டு கண்ணாமூச்சி ஆடுறதான் பரீட்சையா? பரீட்சையில் இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீ வந்துட்ட, அது ஒன் தப்பு. சரி சரி, நடங்க. கையோட. ஏய், என்ன என் மகனுக்கு லெட்டர் போடுற நீ? வீட்டுல நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியல. என்ன பத்தி என்ன நினைச்ச நீ? என் ஃபேமிலி பத்தி என்ன நினைச்ச? என் பிரஸ்டீஜ் பத்தி என்ன நினைச்ச? நெருப்புனோம் பொசிக்கிருவேன் பொசிக்கி. இனிமேல் லெட்டர் போடும்போது கரெக்ட் அட்ரஸ் எழுதி லெட்டர் போடு. நடங்க. வெக்கமா இல்ல? கண்ட வீட்டுல நுழைஞ்சு பல்ல அடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்களே, வாங்க. ஐயோ கடவுளே, வயசுக்கு ஏத்த புத்தி இருக்கா உங்களுக்கு? கருமம். மறுபடியும் சொல்றேன், நான் தவறான எண்ணத்தோட இந்த மோகினியை பார்க்க போகல. போதுமா? போதும் உங்க புலம்பல். வாங்க உள்ள. விடு. என்ன இது சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போற மாதிரி? சரி வாங்கப்பா. இன்னும் என்னடா, இன்னும் 50 கொலை செஞ்சவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போற மாதிரி இல்ல, அவன் கையை பிடிச்சு இழுத்துட்டு வரா. என்னடா அப்படி பாக்குற? இந்த கூலிங் கிளாஸ் யாருது? ஒன்னுதான். இது இது ஒன்னுதான். இங்கே கேட்ட முடியாது. உள்ளவா. வாடா கலியுக கிருஷ்ண பரமாத்மா. நீ எப்படி இங்க வந்த? மாப்பிள்ள மாதிரி அடுத்த வீட்டுக்குள்ள போனியே, அப்பவே வந்துட்டேன். டேய், நான் அந்த பொண்ணை டெஸ்ட் பண்ணதான் அங்க போனேன். அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு புரியலன்னா அது என் விதி. பாத்தீங்களானே, கல்யாண வயசுல பையனை வச்சுக்கிட்டு இவர் மைனர் மாதிரி ஊரை சுத்துறத நீங்களாவது புத்தி சொல்லுங்க. மறுபடியும் ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னால கல்யாணத்தை பண்ணி வச்சிரு. நான் ரெடி. தொட்டியாலே அடிப்பேன். நான் உன் பையன் கல்யாணத்தை பத்தி பேச. நான் அதைத்தான் சொல்றேன். நீ நல்ல பொண்ணா பாரு. செருப்பாலே அடிப்பேன். நான் உன் பையனுக்கு பொண்ணு பார்க்கணுமா? டேய், 1942 43 44ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணு பார்க்க சொன்னதுல என்ன தப்பு? மறுபடியும் ஏதாவது பேச இந்த என்ன இது? இவன் கோபத்துக்கு டீடைல்ஸ் புரிய மாட்டேங்குது. செருப்பால் அடிப்பேன், தொட்டியால் அடிப்பேன், சேரால் அடிப்பேன்றான். சாதாரணமா இதெல்லாம் இப்ப வீட்டுல நடக்கிற விஷயம் இல்லையே. 18 வருஷமா என் பொண்ணை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். சம்பந்தம் பேச வந்தேனே, பொண்ணு பார்க்க சொல்றியாடா நீ? அப்படிப்பட்டவன் முகூர்த்த தேதி குறிச்சுக்கிட்டு இல்ல இங்க வந்திருக்கணும். 10 வருஷம் கழிச்சு இப்பதான் சம்பந்தம் பேச வரியா? ராஸ்கல். பயப்படாத பயப்படாத. டேய், இது நம்ம காலம் இல்லப்பா. எதுக்கு மாப்பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டுக்கும். நீயே கேளு. தம்பி, உன் அபிப்பிராயத்தை மனசை விட்டு சொல்லுப்பா. எனக்கு சம்மதம் தான். இருந்தாலும் ஒரு தடவை பொண்ணை பார்க்கணும். நான் பொண்ணை பார்த்தப்பறம் சரின்னு சொன்னா என்னையும் ஃப்ரெண்டையும் இன்சல்ட் பண்ற மாதிரி. முதல்ல சரின்னு சொல்லு, அப்புறம் வேணும்னா பொண்ணை பாரு. ஏங்க, இவன் தான் ஒரு தடவை பொண்ணை பாக்கட்டுமே. சரி, நீ பொண்ணை பார்க்கணும், அவ்வளவுதானே? எழுந்துடுறேன். இவனை பாத்துக்க நல்லா. இன்னொரு தடவை பாரு. நல்ல பர்சனாலிட்டியா இருக்கானா? ஆமா. பொண்ணு இவன மாதிரி தான் இருக்கும். உதச்சுன்னா தெரியுமா? பொண்ணு என் மாதிரியா இருக்கும்? இல்ல தம்பி, என் பொண்ணு என்னை விட நல்லா அழகாவே இருக்கும். அன்னபூர்ணா, ஒரு மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடுறோம். டேய், ஒரு கண்டிஷன். என்ன? கல்யாணம் என் செலவுல என் வீட்டுல தான் நடக்கணும். ரொம்ப நல்லதா போச்சு எனக்கு. அம்மா பொண்ணை தானடா பாக்கணும். நான் சொல்றேன் அட்ரஸ். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.